யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்னணி என்ன தெரியுமா? மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அந்த சகோதரிகள் இயேசுவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, உமது நீர் சிநேகிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி செய்தி அனுப்பினார்கள். இயேசு சொன்னாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று, தேவ மகிமை விளங்குவதற்கென்று ஏதுவாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அப்போ இயேசு தாம் இருந்த ஊர்ல இன்னும் 2 நாள் என்ன செய்திருந்தாரு? தங்கி ஊழியர் செய்தார். அதுக்கு பிறகு இயேசு சீஷரிடத்துல சொன்னாரு, இப்பொழுது யூதாவுக்கு நாம் என்ன செய்வோம்? யூதேயாவுக்கு நாம போவோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்முடைய சகோதரன் லாசர் என்ன செய்தான்? மரித்து விட்டான். அவனை நாம் என்ன செய்வோம்? உயிரோட எழுப்ப போலான்னு சொல்லி அழைத்தார். அப்போ ஒரு வார்த்தை சீஷரிடத்துல சொன்னாரு, நான் அங்கே இராததினால் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆவதற்கு இது ஏதுவாய் இருக்கும்னு சொல்லி அவரிடத்துல சொல்லி அவர் புறப்பட்டு போனார். பெத்தானியாவுக்கு வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவ அந்த லாசரு மரித்து போனதை பார்க்கவும், அந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்லவும் அந்த ஊர்ல அநேகர் என்ன செய்தாங்க? கூடி வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு மார்த்தாள் ஓடி போய் என்ன சொன்னா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அல்லேலூயா. அப்பதான் சொல்றா அவ மார்த்தாள் இயேசுவை நோக்கி, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதற்கு பிறகு இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புகிறத நம்ம வேதத்துல பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கு மார்த்தாளை பற்றி நாம எல்லாருமே ஒரு நெகட்டிவா தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா மார்த்தாள் எப்பொழுதும் சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருப்பான்னு தான் நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. ஆனா இந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மார்த்தாளுக்கு இருக்கிற விசுவாசத்தையும் அவ இயேசுவோடு பேசுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வேத அறிவையும் நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு சொன்ன அன்னைக்கே மார்த்தாள் மனம் திரும்பி இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் இவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இயேசு இடத்துல சொல்றா, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு செய்தி என்னன்னா, தேவனிடத்துல நாம ஜெபித்து பெற்றுக்கொள்வதற்கு நோ டைம் லிமிட், நோ டைம் லிமிட், நோ கண்டிஷன், எந்த கண்டிஷன் கிடையாது. நோ இம்பாசிபிலிட்டி, எதுவுமே இல்லை, முடியாததெல்லாம் கிடையாது. ஒன்லி ஃபெய்த், விசுவாசம் இருந்தா காலம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. காலம் பிரச்சனை கிடையாது, எந்த கண்டிஷனுமே கிடையாது, எதுவும் முடியாததெல்லாம் இல்ல. விசுவாசம் இருந்தா தேவனிடத்திலிருந்து நாம எதையும் ஜெபித்து என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனிடத்தை தைரியமா எப்பொழுதும் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையே கிடையாது. அல்லேலூயா. தேவனிடத்துல எவ்வளவானாலும் சரி, எதுவானாலும் சரி, எப்பொழுதானாலும் சரி,
நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தடையே கிடையாது. இந்த வசனத்திலிருந்து 3 உண்மைகள் நாம பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாம் உண்மை ஒண்ணு, எல்லாம் முடிந்தது போல இருந்தாலும், எல்லாம் முடிந்தது போல இருந்தாலும் நாம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணினா தேவன் அப்பொழுது செயல்பட முடியும். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கு மரியாள் சொல்றா, இப்பொழுதும், அல்லேலூயா, இப்பொழுதும் நீ தேவனிடத்துல நீ வேண்டிக் கொண்டால், நீ வேண்டிக் கொள்வது எதுவோ அதை என்ன செய்வீர்? பெற்றுக்கொள்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. மார்த்தாள் 21ஆம் வசனத்துல என்ன சொல்றா பாத்தீங்களா? இன்னொருத்தவங்க 32ஆம் வசனத்தை வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. 32ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு 32 வாசிங்க. மரியாள் வந்து அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. மார்த்தாலும் இதையே தான் சொல்றா. இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மரியாளும் அதை தான் சொல்றா. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க உமக்கு செய்தி அனுப்பணும், நீங்க உடனே வந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க வரலையேங்கிறத சொல்லாம சொல்றாங்க, சொல்லாம சொல்றாங்க. நீங்க இங்கே இருந்திருந்தா, என் சில டாக்டர்ஸ்கிட்ட மரித்தவங்களை கூட்டு போனா சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டு வந்தா என்ன பண்ணிருக்கலாம்? உயிரோட காப்பாத்திருக்கலாம். போச்சு, முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? மார்த்தாலும் மரியாளும் என்ன சொல்றாங்க? முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க இருந்திருந்தா காப்பாத்திருக்கலாம், இப்ப முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது, இப்ப முடிஞ்சு போச்சு. அங்க இருந்த சில மனுஷர்கள் என்ன சொல்றாங்க? 37ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ண கூடாதா என்றார்கள். அல்லேலூயா. குருடனுடைய கண்ணெல்லாம் திறந்தவரு இவனை சாகாமல் இருக்க பண்ண, அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டான். இப்ப என்ன அர்த்தம்? இறந்து போயிட்டான். லாசரு லைஃப் முடிஞ்சு போச்சு. மார்த்தாலும் சொல்றா, மரியாளும் சொல்றா, அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றதுதான் இப்ப அவங்களுடைய எண்ணம். அல்லேலூயா. ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா, கொஞ்சம் உயிர் இருந்திருந்தா, இயேசு வந்திருந்து காப்பாத்திருப்பாரு. இப்ப முடிஞ்சு போச்சு லைஃப். அல்லேலூயா. மரணங்கிறது வந்து டைமுடைய, யார் மரிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு போச்சு. மரணம், அதுதான் மரணம். ஆனா மார்த்தாள் சொல்றா, இப்பொழுதும் நீர் வேண்டிக் கொண்டா, நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார். ஒருவேளை மார்த்தாள் இத நான் நினைக்கிறேன் ஆவியில ஏவப்பட்டு சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. அவளுக்கு ஒண்ணு இயேசு உயிரோட கூட எழுப்ப போறாருலாம் தெரியாது. ஆனா ஒரு ஆவியில ஏவப்பட்டு அவ சொல்றா, இப்பொழுதும் நீ தேவனிடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உமக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கூப்பிடுவதற்கு முன்பாகவே தேவன் நமக்கு பதில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம கூப்பிடுறதுக்கு முன்பாகவே தேவன் நமக்கு பதில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஏசாயா 65:24 வாசிங்களா. ஏசாயா 65:24. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா. தேவன் நாம கூப்பிடுறதுக்கு முன்பாகவே நமக்கு பதில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு பையனையோ பொண்ணையோ ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா
நீங்க கூப்பிடும் பொழுது அல்லது நீங்க தேடும் பொழுது ஆண்டவர் குழந்தையா உண்டாக்க போறாரா? ஏற்கனவே என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம கூப்பிடுவதற்கு முன்பாகவே தேவன் நமக்கு பதில வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு மரியாள் மார்த்தாலும் போய் செய்தி சொல்ல அனுப்பின பொழுது இயேசு என்ன சொல்றாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு? ஏற்கனவே லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போறோம், தேவ நாம மகிமைப்பட போகுது அப்படின்ற ஒரு பதில வச்சுக்கிட்டு தான் இன்னும் 2 நாள் அங்க இருந்தார். அல்லேலூயா. அதனால தேவனிடத்துல நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. அல்லேலூயா. தேவனிடத்துல நமக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை பதில் இல்லாதது போல தோன்றி இருக்கலாம். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் செய்தி சொன்ன உடனே இயேசு பறந்து வந்திருப்பாரு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு வரல. அல்லேலூயா. இயேசு என்ன செய்யல? வரவே இல்லை. ஆனா இயேசுவிடத்துல ஒரு பதில் இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்துல நமக்கு கேட்ட உடனே பதில் கிடைக்காம இருந்து போல இருக்கலாம். ஆனா இயேசுவிடத்துல நமக்கு ஒரு பதில் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு பதில் நமக்கு இருக்கு. தி பெஸ்ட் பதில கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதை கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு பதில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு காலேஜில் ஒரு சீட்டை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கேட்கறதுக்கு முன்பாகவே ஒரு சீட் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வேலையில ஒரு இடம் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால நாம கவலையே பட தேவையில்லை. தேவன் நமக்கு தக்க நேரத்துல துல்லியமா பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? துல்லியமா கொடுப்பார். வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 11:7 வாசிங்க. அதன் பின்பு சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா. சீஷர்கிட்ட இப்ப என்ன சொல்றாரு? 2 நாள் ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றாரு? நாம மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம். யூதேயாவுக்கு போனா அங்க பிரச்சனை. யூதேயாவுக்கு போனா அங்க பிரச்சனை. சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. அங்க போனா நமக்கு பிரச்சனை, அதனால நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, நம்முடைய லாசர் என்ன செஞ்சுட்டாங்க? நித்திரை அடைந்துட்டான், மரித்துட்டான். நாம அவனை என்ன செய்ய போறேன்? இயேசு இங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுதெல்லாம் அவர் இருதயம் யார் மேல இருக்கு? லாசரு மேலதான் அவருடைய இருதயம் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய சிந்தையெல்லாம் லாசரு மேலதான் இருந்தது. அதனாலதான் லாசரு அங்க மரித்தது இவர் ஆவியில் என்ன செய்யறாரு? உணர்றாரு. லாசரு மரித்துட்டான். லாசர் என்ன செஞ்சுட்டான்? மரிச்சுட்டான். மரித்த உடனே சரி 10 நாள் கழிச்சு போனாலும் யோசிக்கல. அவர் பிளான் பண்ணபடி பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் போயிட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எங்க இருந்தாலும் நம்ம பற்றி நினைவு அவருக்கு இருக்கும். அல்லேலூயா. நம்மளை பற்றி அவர் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் நினைவுகள்ல நாம இருப்போம். அல்லேலூயா. அவர் நினைவுகள்ல நம்முடைய ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. அவர் நினைவுகள்ல நமக்கு ஒரு பதில் இருக்கும். அல்லேலூயா. துல்லியமா சரியான நேரத்துல வந்து பதில் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு தான் அது லேட் போல தெரியலாம், ஆனா தேவனுக்கு அது உகந்த நேரம். அல்லேலூயா. என்ன, அதுக்கு அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் பதிலோடு தான் வருவார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11 வாசிங்க. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அங்கிருந்து வரும்போதே ஒரு பதிலோடு தான் வராரு. என்ன செய்ய போறாரு? நான் அவனை எழுப்ப போகிறேன், நான் அவனை எழுப்ப போகிறேன். அப்ப கர்த்தர் எங்க இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பதில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் துல்லியமான நேரத்துல சரியானதை வந்து செய்வாரு. சில நேரத்துல மறந்துட்டாரோ
என்ன மறந்துட்டாரோ, அல்லது என் பிரச்சனையை அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாரோ, அல்லது என்ன அற்பமா நினைக்கிறாரோ? அப்படிலாம் இல்ல. அல்லேலூயா. அவருடைய நினைவுகள்ல நாம எப்பொழுதும் இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய அவர் நம்மை பற்றி தான் நினைச்சிட்டு இருப்பார். அவர் இருதயத்தில் நாம இருப்போம். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 22:24 வாசிங்க. சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் கேட்டருளினார். அல்லேலூயா. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும், அல்லேலூயா, அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து அவன் கூப்பிடும் பொழுது அவனுக்கு செவி கொடுப்பான். அல்லேலூயா. உலகத்துல சில பேர் பிரச்சனைகளை நம்ம இடத்துல வந்து சொன்னா நமக்கு என்ன இருக்கும்? எரிச்சலா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும், அப்படியே குலுங்கி குலுங்கி அழுது அழுது 24 மணி ஜெபம் பண்ற ஊழியக்காரன் இருந்தாலும் 10 தடவை நீங்க போய் அதே பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சீப்போ அப்படின்ட்டுவான். அல்லேலூயா. ஆனா தேவன் ஒருபோதும் நம்மள செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. அற்பமா எண்ணவே மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவரும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்து அவன் கூப்பிடுகையில் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் நமக்கு சரியான நேரத்துல பதில் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எதை செய்தாலும் நன்மையாக செய்வார். தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷப்படுறார். இயேசு என்ன செய்யறாரு? சந்தோஷப்படுறார். ஏன் சந்தோஷப்படுறாரு? நான் அங்க இல்லாதது அவருக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? விசுவாசத்துல வளரணும். அல்லேலூயா. இங்கு லாசரு மரித்துட்டான். ஆனா இங்க சீஷருடைய விசுவாசம் எல்லாம் மரிச்சு போச்சு. சீஷருடைய விசுவாசம் எல்லாம் மரிச்சு போச்சு. ஏன்னா நீங்க வாசிங்களேன் 11வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சீஷர் இயேசு சொல்றார், மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லப்படும். சீஷர்கள் சொல்றாங்க. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது நாம் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு. இப்ப சீஷர்களுக்கு எல்லாம் பயம் என்னன்னா, யூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க? கல்ல எறிஞ்சு கொல்லிடுவாங்க. நாம இப்ப அங்க போக கூடாது, நாம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாதுன்னு சீஷர்கள் இயேசுவுக்கு ஆலோசனை சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு அங்க லாசரு மரித்து போயிருக்கிறான். இங்கு சீஷர்களுடைய விசுவாசம் என்ன இருக்கு? மரிச்சு போச்சு. அல்லேலூயா. சீஷர்களுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, போனா செத்துருவோன்ற ஒரு பயம். ஆனா இயேசு எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, இந்த லாசருவை உயிரோடு எழுப்புறதை விட இவங்க விசுவாசத்தை உயிரோடு எழுப்பணும். அல்லேலூயா. இவங்க விசுவாசத்தை என்ன செய்யணும்? ஆமா, இவனை போய் எழுப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவனுங்க விசுவாசம் எல்லாம் செத்து போய் கிடக்குது. அதனால்தான் சொல்றாரு, நான் அங்கே இராததினால் என்னது நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா விசுவாசம் உங்களுக்கு பெருகணும். அல்லேலூயா. நான் போய் உயிரோடு எழுப்பும் போது உங்க விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். உங்க விசுவாசம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறதுக்கான காரணம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்பு வரணும். அல்லேலூயா. ஒரு ஜீவன் வரணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் இன்னும் என்ன செய்யப்படணும்? பலப்படணும். அதுக்குதான் கர்த்தர் சில நேரத்துல கால தாமதத்தையோ பிரச்சனையையோ சோதனைகளையோ நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. உடனே பதில் கிடைக்கலையே,
விசுவாசத்துல நீ உயிர்ப்பிக்கப்படணும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் சில நேரத்துல அமைதலா இருக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது உண்மை என்னன்னா, நமது விசுவாச ஜெபம் சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியப்படுத்தும். அல்லேலூயா. விசுவாச ஜெபம் சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியப்படும். மார்த்தாள் என்ன சொல்றா, நீர் தேவனிடத்தில், இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அல்லேலூயா. என்னன்னு சொல்றாவ, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவா இருந்தாலும் அதை தேவன் உமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அவர் சொல்றா, கேட்டுக்கொள்வது எதுவானாலும். அல்லேலூயா. கேட்டுக்கொள்வது எது முடியாதது சாத்தியம் இல்லாதது எதுவா இருந்தாலும் நீர் ஜெபம் பண்ணினா நிச்சயமா என்ன செய்வார்? தேவன் தருவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும், சாத்தியமில்லாத விஷயமா இருந்தாலும் நம்முடைய விசுவாச ஜெபம் சாத்தியப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாளுக்கு இங்கு இயேசு உயிரோடு கூட எழுப்பு போறாருன்னா தெரியாது. ஆனா அவர் சொல்றா, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இருக்கு. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இருக்கு. இது ஏதோ இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இது நமக்கும் உரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துடுவார். என்ன ஆண்டவர் சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா. அதனால ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெபத்துக்கு என்ன உண்டு? என்ன கேட்டாலும் ஜெபத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா விசுவாச ஜெபம் இருக்கு பாருங்க, தேவனை முடியாததெல்லாம் செய்ய தூண்டும். ஆண்டவர் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுத்திருக்க. மார்க் 11:22, 24 வாசிங்களேன். 23, 24 வாசிங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது இல்ல. மார்க் 11, 23, 24. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து இனி பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அடுத்த வசனம், ஆதலால் அல்லேலூயா. இயேசு இங்க ஒரு அருமையான விசுவாசத்துக்கான டீச்சரிங்க கத்துறாரு. என்ன தராரு? இப்பொழுதும் ஜெபம். அதுக்கு முன்னாடி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாம விசுவாசித்தா, தான் சொன்னபடியே நடக்கணும் விசுவாசித்தா, அது சொன்னபடியே. இப்ப நம்ம சின்ன என்ன மலை, சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை இருக்கு, அங்க போய் நின்று நீ பெயர்ந்து மெரினா பீச் அதை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழு அப்படின்னு சொன்னா விழுமா? கர்த்தாவே, நான் விசுவாசத்தை பத்தி போதிச்சுட்டு இருக்கிறேன். விழுந்தானே? என்ன பைபிள் அப்படிதானே சொல்லுது? விழுந்தா இதெல்லாம் யோசிக்கிறீங்க? விழும். அல்லேலூயா. விழாதா? விழும் சொல்லுங்க, வாயை திறந்து. விழும். அல்லேலூயா. அப்படிதான் சொல்றீங்க. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல கல்லுண்டு போ அப்படின்னு சொன்னா போகும். அல்லேலூயா. இந்த கூவ ஆறு எல்லாம் எங்க இருந்து எங்க போகுது தெரியுமா உங்களுக்கு? இங்க இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. எந்த பக்கத்துல இருந்து? மேற்கு பக்கத்துல இருந்து கிழக்கு பக்கம் போகுது, கடலுக்கு போகுது. 2004 கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு பக்கம் ஆறு போச்சு. அதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அதை நானு பார்த்தேன். நம்புறீங்களா? ஆறு இப்படிதானே போகும். எப்படி இப்படி போகும்? போச்சே. அல்லேலூயா. சுனாமின்னு ஒண்ணு நமக்கு தெரியலன்னா இதை நம்ம நம்பியிருக்கவே
முடியாது. அது எப்படி 6 ஆப்போசிட்ல போகும்? போச்சு. அல்லேலூயா. டாக்டர் சொன்னாரு, இது ரிவர்ஸ்லாம் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஆகாது, இதுக்கு மேல வராத பாத்துங்க. ரிவர்ஸ் ஆயிடுச்சே. அல்லேலூயா. ரிவர்ஸ் ஆயிடுச்சே. அப்போ நம்ம ஆண்டவர் முடியாததெல்லாம் ஜெபம் என்ன செய்யும்? முடிய செய்யும். அல்லேலூயா. ரெண்டாவது விசுவாச ஜெபம் இருக்கு பாருங்க. அந்த விசுவாசத்துக்கான தடைகள் எல்லாம் அகற்றி அதிகாரத்தோட ஜெபிக்கிறது தான் விசுவாச ஜெபம். விசுவாச ஜெபம் என்னது? அதிகாரத்தோட ஜெபம் பண்றது. இயேசு 30ஆம் வசனத்தை வாசிங்களேன். 30ஆம் வசனம். ஆ ஆ 30 11 30 வாசிக்கிறீங்க. ஆ ஆ சரி, ஓகே, விடுங்க. வசனம் மாதிரி எழுதியிருக்கேன் நினைக்கிறேன். கல்லை எடுத்து போடுங்கன்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? கல்லறைக்கு முன்னாடி கல்லை எடுத்து போடுங்க. இயேசு உயிரோடு எழுப்ப போறாரு. இயேசு என்ன செய்ய போறாரு? லாசருவை 39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். போதும். இப்போ லாசருவை உயிரோடு எழுப்ப போறாரு. இந்த கல்லை அவரால் எடுத்து போட முடியாதா? ஒரு வார்த்தை சொன்னார்னா கல் என்ன செய்யப்படும்? அப்புறம் ஏன் லாசரு எல்லாரும் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு? அல்லேலூயா. முதல்ல இவங்களுடைய அவிசுவாசத்தை என்ன செய்யணும்? நீக்கி போடணும். அல்லேலூயா. இங்க எல்லாரும் இயேசு என்ன செய்ய போறாருன்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. இயேசு என்ன செய்ய போறாரு? என்னவோ புதுசா ஏதோ செய்ய போறாரு. கல்லறை முன்னாடி நின்றுட்டு என்ன செய்ய போறாரு? பார்த்தரலாம். என்ன செய்ய போறாரு? பார்த்தரலான்னு எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இருக்கிறாங்க. நானு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக நானு பாஸ்டர் மோகன் ஒரு டெத்துக்கு போயிருந்தோம். டெத்துக்கு போய் அடக்கம் பண்ண போயிருந்தோம். அவர் தான் பிரசங்கம் பண்ணாரு. அவர் கடைசியா எப்பொழுதும் சாவுல என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியுமா? உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் பக்கத்துல நின்று பாட்டு பாடி முடிச்சுட்டு அவர்கிட்ட பிரசங்கம் பண்ண விட்டேன். அவர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ண அங்க ஒரு 4-5 குடிகாரனுங்க இருந்தாங்க, செத்து போனவனுடைய ஃப்ரெண்டு. இவர் என்ன பண்ணார்? சத்தமா பிரசங்கம் பண்ணும்பொழுது உயிரோடு எழும்புவார் அப்படின்னார். இவர் எதை சொன்னார்னா கடைசி நாட்கள்ல உயிரோடு எழுப்பதை குறித்து சொன்னார். அந்த குடிகாரங்கள் அங்க இருந்த என்ன பண்ணார்? எல்லாம் உயிரோடு எழும்ப போறான்டா, வாடா நம்ம போலாம், அவன் உயிரோடு ஏஞ்சிருவான்டா அப்படின்ட்டு எல்லாரும் சத்தம் போடா. 4-5 பேர் குடிச்சிட்டு எல்லாம் சத்தம் போட்டு இருந்தாங்க. அவன் உயிரோடு எழும்ப போனான்டா, வாடா அப்படிலாம் போலாம் அப்படின்ன உடனே அவரு என்ன பார்த்தாரு? அவனுங்களெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. அவனுங்கெல்லாம் அப்புறப்படுத்து. அப்போ அது போலதான் அங்க இருந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கோம்? என்னவோ இவர் பண்ண போறாராம் பார்க்கலாம். இயேசு அங்க என்ன எதிர்பார்த்தாருன்னா, இந்த ஜனங்களுடைய அவிசுவாசம் என்ன செய்யணும்? நீங்க விசுவாசத்துல செயல்படணும். கல்ல அகற்ற சொன்னா கல்ல என்ன செய்யணும்? அகற்றணும். அந்த அவிசுவாசம் தான் அந்த கல்லு. அல்லேலூயா. ஜனங்களுடைய இருதயத்துல அந்த கல்லு இருக்கு. ஜனங்களுடைய இருதயத்துல அந்த கல்லு இருக்கு. இந்த கல்லறைக்கு முன்னாடி இருக்கிற கல்லு அது ஸ்டோன். ஆனா ஜனங்களுடைய இருதயத்துல அவிசுவாசம் என்ற கல்லு இருக்கு. அதனாலதான் இவர் என்ன செய்யறாரு? கல்ல அகற்றுங்க. அல்லேலூயா. அதாவது அந்த கல்ல விசுவாசத்துல தான் அகற்ற முடியும். விசுவாசத்துல அகற்றினால அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால்தான் நாம விசுவாசிச்சா கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன கல்லுக்கு பின்னால அற்புதம் இருக்கு. அல்லேலூயா. கல்லுக்கு பின்னால அற்புதம் இருக்கு. கல்லுதான் நம்முடைய அவிசுவாசம். அந்த கல்லை நாம தான் அகற்றணும். அல்லேலூயா. கல்லு அகற்றப்படாம அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்ல அகற்ற சொன்னா, ஆமா இவருக்கு வேற வேலை எல்லாம், கல்லெல்லாம் அகற்ற முடியாதுன்னு சொல்லி இருந்தா லாசர் என்ன செஞ்சிருக்க முடியாது? உயிர் தெழுந்திருக்க முடியாது.
என்ன அவிசுவாசத்துல தேவன் அற்புதம் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னாரு, கல்ல அகற்றுங்க. அல்லேலூயா. ஏன்னா கல்லுக்கு பின்னாலதான் அற்புதம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை அகற்றிட்டாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம், ஆமா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. மார்த்தாள் வந்து சொல்றா, இப்பொழுது நாருமே, இப்பொழுது நாருமே. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. மூணாவது, இயேசு விசுவாசத்துல ஜெபம், விசுவாச ஜெபம் அற்புதம் பார்ப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய பதிலுக்காக நன்றி செலுத்தும். அல்லேலூயா. விசுவாச ஜெபம்னா என்ன தெரியுமா? அற்புதம் பார்க்கறதுக்கு முன்பாகவே நன்றி செலுத்துதான். நீங்க வாசிங்க 41, 42 வாசிங்க. வசனம் 41, 42. கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு என்னன்னு ஜெபம் பண்றாரு? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். உங்க லாசர் இன்னும் உயிரோட எழுந்திருக்கல. லாசர் என்ன செய்யல? உயிரோட எழுந்திருச்சு வரலாம் இல்ல, உள்ளதான் இருக்கிறா. பிதாட்ட என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு? நீர் எனக்கு செவி கொடுத்துட்டீர். அல்லேலூயா. அதுக்காக நான் உமக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுத்துட்டீர். நாம சில நேரத்துல எப்ப பார்த்தாலும் ஜெபமே பண்ணிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. பதில் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். பதில் கிடைச்சிடுச்சுன்னு என்ன பண்ணணும்? கிடைத்த பதிலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பதில் வரும். அல்லேலூயா. கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். இயேசுவுக்கு பதில் என்ன செய்தாரு? பிதா கொடுத்துட்டார். அங்க பதில் கொடுத்துட்டாரு. அத விசுவாசத்துல பார்த்துட்டார் இயேசு. அல்லேலூயா. லாசரு உயிரோட எழுந்திருச்சுட்டா. எழுந்திருச்ச லாசருவை தான் இயேசு வெளியில வான்றார். லாசருவே வெளியில வா. செத்த லாசருவை வெளியில வர சொல்லல. பிதா உயிரோடு எழுப்பின லாசருவை இயேசு வெளியில வான்றார். அல்லேலூயா. ஏன்னா இயேசுனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அல்லேலூயா. அப்போ லாசரு வெளியில வந்தான். அவன் வருவதற்கு முன்பாகவே பிதாவுக்கு அவர் நன்றி சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு முன்பாகவே, அல்லேலூயா, ஜெபம் பண்ணு. ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? பதில் கொடுத்துட்டார்னு விசுவாசிக்கணும். பதில் கொடுத்துட்டார். பதிலே கொடுத்துட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அடுத்த வசனத்தை வாசிங்க. 42. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நேத்து கொடுத்தாரு, இன்னைக்கு கொடுத்தாரு, நாளைக்கு கொடுப்பாரு. எப்பொழுதும் அவர் பதில் கொடுப்பார். ஏதோ ஒரு சில காரியத்துக்கு மட்டும் பதில் கொடுப்பாரு, சில விஷயத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. ஒரு காலத்துல கொடுத்தாரு, இப்ப கொடுக்க மாட்டாரு, அப்படிலாம் இல்ல. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் பதில் கொடுப்பார். இன்றைக்கு அற்புதம் செய்தவர் நாளைக்கும் செய்வார். எத்தனையோ அற்புதங்களை நம்ம பார்த்துட்டோம். அல்லேலூயா. இன்னமும் நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சில நேரத்தில் இன்னமும் அவிசுவாசம் வருது பாருங்க. அவிசுவாசம் என்ன செய்யுது? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க, கண்மலையை திறந்ததை பார்த்தாங்க. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்களை என்ன செய்யுது? அவிசுவாசம் துரத்திட்டு தான் வரும். விசுவாசத்துல நாம எப்பொழுது நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. மூணாவது, விசுவாச ஜெபம் சூழ்நிலைய பார்க்காது, தேவனுடைய வல்லமைய பார்க்கும். அல்லேலூயா. அதான் ஜெபம். அல்லேலூயா. சூழ்நிலைய, நம்முடைய ஜெபம் சூழ்நிலைய மாற்றும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் சூழ்நிலைக்கு எதிராக போராடும்.
நம்முடைய ஜெபம் தேவனுடைய வல்லமையை பார்க்கும். இங்க சூழ்நிலை என்னது? 4 நாள் என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா. லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. மார்த்தாள் மரியாள்லாம் இயேசுகிட்ட செய்தி சொல்லி அனுப்புனாங்க. இயேசு வருவார்னு பார்த்துருந்தாங்க, வரவே இல்லை. 2 நாள் ஆச்சு. என்ன செஞ்சாங்க? தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப இயேசு வரும்பொழுது வா கல்லறைக்கு போலான்னா இப்ப என்ன சொல்றாவ மரியாள? இந்த மார்த்தாள் நாருமே என்ன சொல்றா? நாருமே. ஒரு பாடி 24 ஹவர்ஸ்ல என்ன வந்துடும்? ஸ்மெல் வந்துடும். 4 நாள் ஆனா உடம்புல இருந்து எல்லா தண்ணி என்ன செஞ்சிடும்? வெளியே வந்து நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். லாசரு உடம்பு அப்படிதான் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நாரதான் ஆரம்பிச்சுது. அந்த சூழ்நிலைய, அதுதான் சூழ்நிலை. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையின் மத்தியில தான் ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையின் மத்தியில் தான் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. ஆனா இயேசு சூழ்நிலையை விட அல்லேலூயா அவருடைய வல்லமை பெருசு. அல்லேலூயா. அவருடைய வல்லமை பெருசு. தேவன் அவர் பதில அவருடைய மனசுல வச்சிருக்கிறார், நினைவுகள்ல வச்சிருக்கிறார். நமக்கான பதில எங்க வச்சிருக்கிறாரு? நினைவுகள்ல இருக்கு. அவருடைய வல்லமையினால அது வெளிப்படும். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுப்பணும்ன்ற எண்ணம் தான் அவருடைய மைண்ட்ல இருக்கு. அல்லேலூயா. பதில் எங்க இருக்கு? நினைவுகள்ல இருக்கு. அல்லேலூயா. அது வல்லமையினால வெளிப்படும். அல்லேலூயா. நமக்கு தேவன் வச்சிருக்கிறார், பதில் வச்சிருக்கிறார் அவருடைய மனசுல. என்ன வேதம் சொல்லுது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் மனசுல இருக்கிறது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. உங்களை பற்றி என்ன நினைச்சிருக்கிறாரு? ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறார். அதனால ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பணுங்கிறது அவருடைய சிந்தையில இருந்தது, அவருடைய எண்ணத்துல இருந்தது. அது நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. தேவன் நாம அறியாததையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்காததெல்லாம் அவர் நினைச்சு வச்சிருக்கிறார். நாம யோசிக்காததெல்லாம் அவர் யோசிக்கிறார். அங்க இருந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, உயிரோடு கூட எழுப்புவார்னு. அல்லேலூயா. ஆனா அவர் நினைவுகள்ல இருக்கு. உங்களுக்கு தெரியாத அநேக பதில்களை அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யோசிக்க முடியாத காரியங்களை தான் அவர் யோசிச்சு வச்சிருக்கிறார். அதனால நிச்சயமா நமக்கு ஒரு பதில் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு சிறப்பானதை கர்த்தர் யோசிச்சு வச்சிருக்கிறார். நமக்கு சிறப்பானதை கர்த்தர் என்ன செய்யறாரு? யோசிச்சு வச்சிருக்கிறார். தேவனுடைய பதில் நாம நினைக்கிறத விட ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய பதில் நாம நினைக்கிறத விட ஆச்சரியமா இருக்கும். நாம யோசிக்கிறத விட. மார்த்தாலும் மரியாளும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இயேசு லாசரு இறந்துட்டா, இப்ப வந்து ஆறுதலா எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, வார்த்தை சொல்லுங்க, அததான் அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கல, ஆச்சரியத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஆறுதலுக்கு பதிலா என்ன வந்தது? ஆச்சரியம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, ஆறுதலுக்காகவாவது அவர்கிட்ட போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் ஆறுதலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியமானவைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிச்சு அது சாட்சியா மாற்றும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிச்சு சாட்சியம். வாசிகள் 45 வசனத்தை வாசிங்க. யூதர்களில் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. யூதர்கள் அநேகர் என்ன செய்தாங்க? ஆமா, இந்த விசுவாசத்துக்காக தான் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா.
இதனால விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு விரும்புறார். அல்லேலூயா. அதுக்கு சில நேரத்துல பள்ளத்துல இறங்கிதான் ஆகணும். அல்லேலூயா. கல்லறைக்குள்ள போய் தான் ஆகணும், இழுக்கத்துக்குள்ள நடந்துதான் ஆகணும். ஏன்னா நம்முடைய விசுவாசமோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய விசுவாசத்தையோ கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புறாரு. அல்லேலூயா. 43ஆம் வசனத்தை வாசிங்க. 43ஆம் வசனம். லாசருவே வெளியே வா என்றார். அல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமா கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமா கூப்பிட்ட உடனே லாசர் எப்படி வெளில வந்தான்? வாசிங்க. மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய முகமும் கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறார் ஆண்டவர்? சொல்றாரு, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்க சொல்றாரு. ஏன் கட்டுகள் எல்லாம் அங்கே அவிழ்க்க சொல்றாரு? எல்லாரும் உயிர்த்தெழுந்தவன் லாசர் தான்ங்கிறத பார்க்கணும். உயிர்த்தெழுந்தவன் இல்லன்னு என்ன சொல்லியிருப்பானு தெரியுமா? யாரோ உள்ள தூங்கிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு, ஏஞ்சி வந்துட்டான், உள்ள தூங்கிட்டு இருந்தான் போல இருக்கு அப்படின்னு கதை கட்டுறாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இயேசு மறிக்கல, அதுக்கு பதிலாக எவனோ ஒருத்தனை மறிச்சுட்டான், சிலுவையில் அடிச்சுட்டான்னு இன்னமும் கதையை கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இவன் முகத்தெல்லாம் அவுத்து, இவன் யாருன்னு காட்டு, முதல்ல இவன் முகத்தெல்லாம் அழுத்துட்டு இவனை யாருன்னு காட்டு. நம்ம விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்களை நம்பணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் சாட்சியா மாறணும். நம்முடைய ஜெபத்தை சாட்சியா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம விசுவாச ஜெபத்துக்கு எந்த டைமும் இல்லை, முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. இப்பொழுதும் பதில் கிடைக்கும், முடிஞ்சாலும் பதில் கிடைக்கும். அல்லேலூயா. டேட்லாம் பார் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் போட்டு முடிச்சாச்சு, டேட் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சுனாலும் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? காலேஜில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இப்பதாங்க வீடை விட்டுட்டேன் அப்படின்னாலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு அந்த கீயை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுனாலும் ஜெபத்துக்கு பதில் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? முடிந்து போனதுக்கு என் பாச ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதையும் கர்த்தரால மாற்ற முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச ஜெபம் சாத்தியம் இல்லாததெல்லாம், எது முடியாததெல்லாம் முடிய செய்யறதுக்கு தான் விசுவாச ஜெபம். முடியறத செய்யறதுக்கு விசுவாசம் தேவையில்லை. இதைதான் என்னால செய்ய முடியுமே, அதுக்கு என்னதுக்கு விசுவாசம்? முடியாததை செய்யறதுக்கு தான் விசுவாசம். நம்ம ஜெபம் முடியாதத செய்யறதுக்கு தான் விசுவாச ஜெபம். அல்லேலூயா. மூணாவது, நம்முடைய ஜெபம் சூழ்நிலைய மாற்றி தேவனுடைய வல்லமையை காண செய்யும். அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. கூடுமே அது இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லா கைகளை உயர்த்தி. எங்க பாலாஜிங்க? பாலாஜி இல்லையா? Thank you Jesus. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.